ஹலோ எவ்ரிவன், நாம் பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.17 4th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது? இன்டர்சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? அது எப்படி போகிறது பார்க்கலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 5 4 3 1 -7 9 3 8 2. இது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி டினோட் பண்ணணும்? ஏ பவர் டின்னு டினோட் பண்ணணும். ஈக்குவல் டு இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கிற ரோஸ் என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற ரோஸ் வந்து காலம்ஸாக மாறும். இங்கே இருக்கிற காலம்ஸ் வந்து அங்கே போகும்போது ரோஸாக மாறும். சரியா? ஸோ அது எப்படி மாறுது பாருங்கள். இங்கே என்ன ரோஸ் இருக்குது? ரோ நம்பர் 1 என்னது? 5 4 3. இந்த ரோ வந்து இங்கே காலமாக மாறும். 5 4 3. அடுத்தது செகண்ட் ரோ 1 -7 9. இது வந்து இங்கே செகண்ட் காலமாக மாறும். 1 -7 9. அடுத்து தேர்ட் ரோ என்னது? 3 8 2. இங்கே அது போகும்போது தேர்ட் காலமாக மாறும். 3 8 2. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? இங்கே இருக்கிற ரோஸ் என்னவா மாறிச்சு? இங்கே போகும்போது காலம்ஸாக மாறிச்சு. இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற காலம் வந்து இங்கே ரோவாக இருக்கா பாருங்கள். காலம் என்னது? 5 1 3. இங்கே என்ன ஆயிருக்கு? காலம் வந்து ரோஸாக மாறி இருக்கு. 4 -7 8. இங்கே பாருங்கள் 4 -7 8. ஓகேவா? ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாற்றியாச்சு, காலம்ஸ்லாம் ரோஸாக மாற்றியாச்சு. அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம்.